1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனுடைய அன்பு. பரம தகப்பன் நம் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலவெளியில் தியானிக்க போகிறோம். இந்த பரம தகப்பனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் நாம் தேவன் மேலே அன்பு செலுத்த முடியாது. என் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும், என் தேவனாய் கர்த்தர் தகப்பனாய் இருக்கிறவர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதையும் நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனானால் நான் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. இது 3 விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 3 விதமான காரியத்தை நான் சொல்லும் போது 3 விதத்திலும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே அன்பா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, உலகத்திலே இருக்கிற நம்மை பெற்றெடுத்த தகப்பன் நம் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, நம்முடைய சபையில் இருக்கிற போதகருடைய தகப்பனாகிய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற போதகருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3 விதமான அன்பை குறித்து இந்த காலவெளியில பேசுகிறேன். ஆனால் தேவனுடைய அன்பை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதே போலதான் தகப்பனாகிய உங்களை பெற்றெடுத்த தகப்பனுடைய அன்பும் இருக்கிறது. அதே போலதான் இந்த சபையில் இருக்கிற போதகருடைய தகப்பனாகிய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற போதகருடைய அன்பும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலே நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் சர்வவல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்கிறது, அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். தேவனாய கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியது. அல்லேலூயா. உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்து அன்பு செலுத்தி இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்பு செலுத்தினவர் சாதாரணமாக அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது, கவனியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டுமே தேவனிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் 12ஆம் வகுப்பு முடிக்கும் போது இல்ல கல்லூரியில சேரும் பொழுது அவர்களுக்கும் தகப்பனுக்குள்ளதான உறவு முறிந்து விடுகிறது. அப்பாவை பார்த்தால் பிடிக்கிறது இல்லை, அப்பாவுடைய செயல்கள் பிடிக்கிறது இல்லை. ஏனென்றால் அப்பாவுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு புரிகிறதில்லை. என்ன செய்கிறதில்லை? புரிகிறதில்லை. இப்பொழுது இந்த உலகத்திலே பெற்றோராகிய தகப்பன்மாரை இந்த பிள்ளைகள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஹீரோவாக பார்ப்பதில்லை, வில்லனாக பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? வில்லனாக பார்க்கிறார்கள். பெற்ற தகப்பனை வில்லனாக பார்க்கிறார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் வில்லனாக பார்க்கிறோம். ஏனென்றால், ஏன் எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார், ஏன் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறார், ஏன் எனக்கு பலகீனத்தை கொடுக்கிறார், ஏன் என்னுடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றம் இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி அந்த தகப்பனை நாம் முறைத்துக் கொண்டிருக்கிறோம்.
அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை பெரிதாக பேசுகிறோம்? நாம் செய்கிற பாவத்தை பெரிதாக பேசுகிறோம், நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை பெரிதாக பேசுகிறோம், நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்களை பெரிதாக பேசுகிறோம், நம்மிடத்தில் பொருளாதாரத்தினுடைய குறைவை பெரிதாக பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு விலையே பெற்றது என்பதை நாம் அநேக நேரங்களில் பேசுவதில்லை. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அன்பு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்பு என்னைக்கும் அது எப்படி இருக்கிறதா? அது மாறாததா இருக்கிறது, மாறாததா இருக்கிறது. இந்த தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று ஒரு சில வசனத்தை காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். சத்தமாய் வாசிங்க. இயேசுவானவர் 1 கொரிந்தியர் என்ன சொன்ன? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவுக்கு 16 வாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் சத்தம் கேட்கல எனக்கு, நான் உங்களை பெற்றேன். பெற்றெடுத்த தகப்பன், உங்களை பெற்றெடுத்த ஆண்டவர், இந்த உலக பிரகாரமாய் பெற்றெடுத்த தகப்பனாய் இருக்கலாம், இந்த சபையினுடைய போதகராய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது எப்படி பெற்றெடுத்தாரா? உபாத்தியர்கள் அநேகர் உண்டு. உபாத்தியர்கள் என்று சொன்னால் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், சொல்லிக் கொடுக்கிறவங்க. என்ன கொடுக்கிறவங்க? சொல்லிக் கொடுக்கிறவங்க. இப்போ நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன், கவனிங்க. பைக்ல போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஸ்பீடா கொஞ்சம் அவசரமா போகணும். வேகமா போயிட்டு கீழே விழுந்துட்டேன், வண்டியோடு நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கிறோம். அந்த ரோட்ல போறவங்க சொன்ன, தம்பி பார்த்து போக கூடாதா? தம்பி மெதுவா போக கூடாதா? எங்க போறேன்? கலெக்டர் போக போறேன் இப்படின்னு உபாத்தியர்கள் சொல்றதுக்கு 1000 பேர் சொல்லிட்டு போவாங்க. நம்மள ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சு அது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு செய்ய தொடங்கினேன், அதுல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரியத்தை தொடங்கும் போது நமக்கு குற்றமாகும் போது என்ன சொல்லுவாங்க? ஏப்பா கொஞ்சம் பார்த்து செஞ்சிடக்கூடாதா? 4 பேருக்கு ஆலோசனை கிட்ட செஞ்சிடக்கூடாதா? எதுக்கு நீ இதை போய் செஞ்ச? நீ இதை எதுக்கு போய் செஞ்சப்பா? நீ அதை செஞ்சிருக்கலாமே, நீ அதை பண்ணிருக்கலாமே. இதை பாத்தியா எவ்வளவு பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு, இப்படின்னு சொல்றவங்க 1000 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்களா? பைபிள் சொல்லு, நான் சொல்லுவேன் 1000 பேர் கோளாறு சொல்றேன். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல கோளாறு சொல்றவங்க, அவங்களுக்கு பேர் என்னது? கோளாறு சொல்றவங்க. கோளாறா சொல்லிடுவாங்க, அப்படிதானே? கோளாறு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுவதற்கு, நம்முடைய ஆரியத்தை சுட்டி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களை அந்த இடுக்கணிலிருந்து, உங்களை அந்த ஆபத்திலிருந்து, உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு என்ற ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. வாலிப தம்பி நல்லா தெரிஞ்சுக்கோ, முதலாவது இயேசு கூட இருக்கிறார், இரண்டாவதாக பெற்றெடுத்த தகப்பனோடு கூட இருக்கிறார், மூன்றாவதாக சபையின் போதகரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தகப்பன் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பரலோக தகப்பன் தான் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தான் உனக்கு உதவி செய்வார். இந்த சபையின் போதகர் உனக்கு உதவி செய்வார். உன்னை விடுதலையாக்குவதற்கு, உனக்காக ஜெபிப்பதற்கு, உன் கஷ்டத்தை அறிந்து, உன் துன்பத்தை அறிந்து, உன் வேதனை அறிந்து உனக்காய் பாடுபடுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டால் இந்த உலகத்தில் உதவி செய்கிற ஒரு ஒன்று சொன்னால் அந்த தகப்பன் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா இந்த உலகத்திலே நண்பர்களை பார்க்கிறேன், உலகத்தில் இருக்கிற தகப்பனை அநேக வாழ்வுகளை நம்புவதில்லை, உலகத்தின் தகப்பனை ஏற்றுக்கொள்வதில்லை, உலகத்தின் தகப்பனை விரோதியாய் பார்க்கிறீர்கள். இதே போலதான் ஆண்டவரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்க கிறிஸ்துவை அப்படித்தான் பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவ எப்படி பார்க்க? ஏன் எனக்கு நடக்கவில்லை? ஏன் என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இல்லை? எனக்கு ஏன் பிரச்சனை? எனக்கு ஏன் துன்பம்? எனக்கு ஏன் பாடு என்று சொல்லி நாம் பரம தகப்பனையும் பகைக்கிறோம், உலக தகப்பனையும் பகைக்கிறோம், ஆவிக்குரிய தகப்பனையும் பகைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்கிறார், உங்களுக்கு உபாத்தியர்கள் அநேகர் உண்டு,
ஆனால் உங்கள் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று பவுல் எழுதுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து, சபையுடைய ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் பற்றுதலாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தத்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் தகப்பன்மார் உங்களுக்கு பற்றுதலாய் இருக்கிறார்கள். இந்த சபை உங்களுக்கு பற்றுதலாய் இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தம் அல்ல என்று சொன்ன கர்த்தர் உங்கள் மேல் பட்சமாய் இருக்கிறார். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும், பெரியோர்களும், சிறியோர்களும், முதியோர்களும் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சபை உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. போதகர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கர்த்தராகிய இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய தகப்பனை அறியாதபடி நாம் அநேக விதத்திலே அவரை முறைத்துக் கொண்டிருக்கிறோம், அவருக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், வசனம் சொல்கிறது, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமா? இப்போ ஆண்கள்ல சத்தமா வாசிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து. சரி. கண்டடைவீர்கள், திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதை இயேசு சொல்லுகிறார். நீ கேளு, நான் உனக்கு கொடுப்பேன். தகப்பனிடத்திலே பிள்ளை கேட்கிறது. தகப்பனிடத்திலே பிள்ளை கேட்கும் போது அதை செய்து முடிக்கிறதுக்கு தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் பல வழிகளிலே பல முயற்சிகளை எடுத்து பிரயாசப்படுகிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை, பெற்றோராக பிள்ளைகள் அறிந்து கொள்கிறதில்லை. வாடகை பிள்ளைகள் அநேகம் இருக்கிறீங்க, கவனிங்க. நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். வெள்ளிக்கிழமை எனக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட வேலை. இங்க பாசிங் பிரேக் அனுப்பணும், விக்ரமத்துல பாசிங் பிரேக்கு போகணும், மதுரை எங்க வீட்டுல ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, இத்தனையும் பராமரிக்கணும். நான் சீக்கிரமா சீவாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் கிளம்பி போகணும். இதுக்கிடையில ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, மறந்துட்டேன். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு போனோம். வண்டி கிட்ட போய் நிக்கிறேன். சீவா சொல்ற, டாடி எனக்கு மேப் வாங்கணும்ன்ற. எத்தனை மணிக்கு? 8:10க்கு. 8:30க்கு உள்ள நிக்கணும். ஸ்கூலுக்குள்ள போனா அவன் கேட்ட போட்டிடுவான். 8:10க்கு சொல்ற மேப் வாங்கணும் அப்படின்னு. சரின்னு அடிச்சு பிடிச்சு போனா திருப்பரங்குன்றத்துக்குள்ள போனா அந்த கடை அப்பந்தான் கூட்ட திறக்கிறான். என்னடா செய்யறதுன்னு நானும் ஒவ்வொரு கடையா, டீ கடை முதற்கொண்டு கேட்டு பார்த்தேன். மேப் இருக்கா, மேப் இருக்கா, மேப் இருக்கா. கடைசியில எங்க தென்பரங்க அந்த கடைசி என்ன சொல்றது, அந்த திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் ரோடு வரைக்கும் போயிட்டேன். ஒவ்வொரு கடையா போய் நின்று மேப் இருக்கா, மேப் இருக்கான்னு கேட்டு அந்த மேப் இருக்குன்னு சொன்னா என்கிட்ட பாக்குறேன் 20 ரூபாய் இருக்கு. அந்த மேப் 1 ரூபா, 20 ரூபாய் இருக்கு. அப்புறம் தேடி பார்த்தா வண்டிக்குள்ள 1 ரூபா இருந்துச்சு. கொடுத்துட்டு அந்த மேப்பை வாங்கி வச்சுட்டு அவசர அவசரமா போடுறேன். ஏன்? என் பிள்ளை கேட்டு விட்டால் அவருடைய காரியத்தை செய்து விட வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலக தகப்பன்மார் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய அன்பான அப்பாவை, உலக பிரகாரம் அப்பாவை பகிர்ந்து கொள்ளாதே, பரலோகத்தில் இருக்க தகப்பனை பகிர்ந்து கொள்ளாதே, ஆவிக்குரிய தகப்பனை பகிர்ந்து கொள்ளாதே. அல்லேலூயா. அவர் உனக்காய் பிரயாசப்படுகிறார். இங்க வசனம் சொல்கிறது, வாசிப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்களில் 9வது வசனம், உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் ஏறி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வால்யூம் ஏறி வந்திருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தடுத்து எல்லாரும் சத்தமா பைபிள் வாசிங்க. இந்த அப்படியே போயிட்டு அடுத்து சொல்றாலும் வாசிங்க சத்தமா. அதனால நல்ல வேதத்தை வாசித்து பழகிங்க.
பிழை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, பழகி கொள்ளுங்க. கர்த்தர் இப்ப சொல்றாரு, இந்த மனிதனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன பேர் வச்சிருக்கிறாரு? யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க, நீங்க என்ன பைபிள் வாசிங்க? பொல்லாதவர்களாகி நீங்கள். மனிதனை பார்த்து சொல்ற, நீ பொல்லாதவன், நீ அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், என்ன பண்ற, ஏமாத்துற. சார் தொழிலே பொய் சொல்லிதான் சார் வேலை செய்யணும், நான் பொய் சொன்னாதான் சார் அதை சம்பாதிக்க முடியும், உண்மையா இருந்தா சம்பாதிக்க முடியாது சார், இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வாழ்கிற பொல்லாதவராக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள்? நல்ல ஈவை கொடுக்க விரும்புகிறீர்கள். இந்த பரம தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவராக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்க? நல்லத. என்ன சொல்றாரு? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, என்னது அடுத்து, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? நல்லத. என்ன கொடுக்குறீங்க? நல்லத. பாசமாட்ட சொன்னேன், என்னைக்கு பிள்ளைகள் பிறந்ததோ அன்னையில இருந்து சமைச்சா கொஞ்சம் எனக்கு சமமானா எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் சாப்பிடும். என்ன சாப்பிடணும்? கொஞ்சம் காரஞ்சாரமா வைமா அப்படின்னா, இல்ல இல்ல பிள்ளைகள் சாப்பிடணும். கொஞ்சம் அதை செஞ்சு கொடுமா, இல்ல பிள்ளைகள் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? பிள்ளைகள் சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடணும். இப்ப வயசாகி போச்சு, நான் என்னைக்கு சாப்பிடுறதுன்னு தெரியல. சொல்லுவதற்கு நகைச்சுவையா இருந்தாலும் நாம் பெற்றோர்கள், தகப்பன்மார் பெற்றோர்கள் யாருக்காக வாழுகிறார்கள் சொன்னால் பிள்ளைகளுக்காக வாழுகிறார்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக வாழுகிறார்கள், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக வாழுகிறார்கள். அப்போ இன்னைக்கு மத்தியானம் போய் உங்க வீட்டுல மட்டன் எடுக்கிறீங்களோ, சிக்கன் எடுக்கிறீங்களோ, ஃபிஷ் எடுக்கிறீங்களோ, என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்து பெஸ்டானத சிறப்பானத யாருக்கு கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. குழம்பு முழுவதும் அதை மூடி இருந்தாலும் உள்ளே கிண்டி கிழங்கெடுத்து கரெக்டா சிக்கன் பீஸ் எடுத்து என்ன செய்றீங்க? உங்க பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. உள்ளேயே கிண்டிடுறீங்க. எது பெரிய பீஸ், எது கறி பீஸ், எது நல்ல பீஸ், யாருக்கு வைக்கிறீங்க? கரெக்டா பிள்ளைக்கு போகும்போது வந்துடுது. நமக்கு வைக்கும் போது எலும்பா வருது. தோத்திரம். ஏனென்றால் பிள்ளையின் மேல் அக்கறை, பிள்ளையின் மேல் அவசியமானது. ஏனென்றால் பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க விரும்பினால், வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம். இயேசு உங்களுக்கு நன்மை செய்வாரு, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாரு, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவாரு, இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏனென்றால் நீ நானும் பரம தகப்பனாகிய தந்தை இடத்துல கேட்டிருக்கிறபடினால அவர் பொல்லாங்கு செய்கிற தேவன் அல்ல, பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்கிறவர், நிச்சயமாய் தேவன் தருகிறவர். அப்போ இந்த தகப்பனை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தகப்பனை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை சத்தமா ஆங்கிலத்தில் வாசிங்க. 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரியவர்களே, யார் கேட்கிறது வசனத்தை கேட்டால் நான் சொல்றேன், இயேசு உங்க மேல அன்பாகவே இருக்கிறாரு. இயேசு உங்க மேல அன்பா தான் இருக்கிறாரு. உங்க மேல கோபமா இல்ல, உங்க மேல எரிச்சலா இல்ல, உங்களை கண்டிக்கும்படி கர்த்தர் விரும்பல.
உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். என்றால் வேதம் சொல்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது, எல்லாமே ஒழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மறையாது, மாறாது. அது என்னென்னைக்கு நோடு கூட இருக்கிறார், நோடு கூட இருக்கிறார். இந்த பரம தகப்பன் மேல் அன்பா இருக்கிற, நீ பாவம் செய்யும்போது உண்மையில் அன்பா இருக்கிற, நீ குற்றம் செய்யும்போது உண்மையில் அன்பா இருக்கிற, நீ தேவனை விட்டு வழிவழி போனால் உண்மையில் அன்பா இருக்கிற, நீ தேவனை மறந்து போனால் உண்மையில் அன்பா இருக்கிறாரு. ஏனென்றால் நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. இந்த உலகத்தினுடைய தகப்பன் பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவனாக இருக்கிறார். மகன் வரைய குடிகாரனாக இருந்தாலும் அவன் தகப்பனும் தாயும் அவன் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கனவை திறந்து வந்து குடி போதையில வந்தாலும் அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடை ஊட்டி மடியில ஊட்டி, நான் பார்த்திருக்கிறத சொல்றேன், பார்க்காத சொல்றேன். அவன் போதையில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாடை ஊட்டி, அதுலயும் அவன் சொல்றேன் போதையிலே உப்பு கம்மியா இருக்க மாட்டேன், எப்படிதான் ருசி தெரியுது தெரியல. அவனுக்கு சாப்பாடை ஊட்டி அவனை படுக்க வச்சு, என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் மனம் திரும்புவானா, என்றைக்காவது என் மகன் மனம் திரும்பிட மாட்டானா, என்றைக்காவது மகன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலாக மாட்டாராது அதை பெற்றோரும் தாயும் தகப்பனும் காத்துக் கொண்டிருக்கிறது போல என் ஆண்டவராகிய இயேசு உண்மையிலே தாகமா இருக்கிறார், உண்மையில அன்பா இருக்கிறார். உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல, உன்னை மறக்கிற கர்த்தர் அல்ல, உண்மையில அன்பா இருக்கிறவர். அதே வசனம் சொல்கிறது, தேவனை மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசித்து அறிந்து கொள்வோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். உங்க மேல அன்பா இருக்காருமா சகோதரனே சகோதரி, உண்மையில தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார், அன்பா இருக்கிறார். அவர் மறக்கல, உங்களை மறந்து போகல. நான் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய தம்பி ஒரு மனநிலை மருத்துவரிடத்துல வேலை செய்கிறான், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவரிடத்துல வேலை செய்கிறான். அங்க அநேக விதமான பேஷண்ட் வருவாங்க, அநேக பேர் வருவாங்க. பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கொண்டு போய் பத்திரமாய் கொண்டு வந்து உட்கார வச்சு அவனுக்காக போராடி அவனுக்காக சகித்து அந்த பிள்ளையை தாங்கி. ஒரு முறை நான் என் தம்பியை பார்க்க போயிருந்தேன். அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட தம்பி பாத்ரூம்ல போய் கதவை அடைச்சிட்டான். அந்த அப்பா அவனை தட்டுற, தம்பி 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 தம்பின்னு எப்படி சொல்ற, பொறுமை, அவனை அன்பா அவனை அரவணைத்து அவனை பாதுகாத்து அவன் அப்படியே வெளியே கொண்டு வர்ற. நான் பார்த்தேன், இந்த உலகத்தின் தகப்பனே தன் பிள்ளை மேல எவ்வளவு அன்பா இருப்பார் என்று சொன்னான். பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்க மேல என் மேலையும் அன்புள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். சிலரை பார்த்திருக்கிறேன், என்ன சொல்றது, ஸ்பெஷல் சைல்டு சொல்றோம்ல, கை கால் செயல்படாத பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துக்கும் தூக்கி சுமக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் அந்த பெற்றோர் தகப்பன் அந்த தாய் அது சோர்ந்து போகிறதில்லை, ஒரு நாளும் கவலைப்படுறதில்லை. அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசி, அந்த பிள்ளைகிட்ட மகிழ்ச்சியாக விளையாடி, அந்த பிள்ளைகளோட எவ்வளவு நேரம் செலவு பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதை காட்டிலும் மேலான பரம தகப்பன் உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறேன், உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறேன், உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறேன், உங்க மேல என் மேல அன்பா இருக்கிறேன். அந்த அன்பு உங்கள் மேல இருக்கிறது, அந்த அன்பு மாறாததா இருக்கிறது. சில வேளைகளில நாம் தவறு செய்திருந்தாலும், சில வேளைகளில் நாம் தேவனை விட்டு பிரிந்து போனாலும், சில சிக்ஷைகளை கொடுத்து திரும்பமாய் நம்மிடமாய் சேர்த்துக் கொள்கிற ஆண்டவரை தவிர துரத்தி விடுகிற தேவன் அல்ல. துரத்தி விட மாட்டார், ஓடிப்போய் விரட்ட மாட்டார். எந்த தகப்பன் தன் பிள்ளை வெளியே விரட்டுறதில்லை. கோபத்துல பேசுவாங்க, கோபத்துல திட்டுவாங்க, கோபத்துல சொல்லுவாங்க, ஆனால் அந்த அன்பு மாறாததா இருக்கிறது, அந்த அன்பு மாறாததா இருக்கிறது. வாசியுங்கள் எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் 12. எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போவேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள்
சிற்சியை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாததனால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சில சிக்ஷைகளை கொடுக்கிற என்ன செய்யறாரு? அப்பா என்ன செய்யறாரு? சிக்ஷிக்கிறாரா இல்லையா? நான் கேட்கிறேன், எல்லா வாலியும் எப்படி உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? அட்டென்ஷன் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்கும்? ஏசப்பாவை கேட்கிறேன், உங்க உலகத்துல இருக்கிற அப்பாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அப்படி பாதி கைதான் வருது, பெருசா வரமாட்டேங்குது. ஏனென்றால் அப்பா எப்போது என்ன செய்யறவரு? கண்டித்து கொண்டே இருக்கிறார். அப்பா என்ன செய்யறவரு? கண்டித்து கொண்டே இருப்பார். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. அப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவனிடத்தில் புத்திரராக நடத்துகிறார். சில கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது அவர் எப்படி நடத்துகிறார்? நம்மை அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நம்மை கண்டித்து எச்சரித்து உணர்த்துறார். அல்லேலூயா. இப்போ எடுத்துக்கலாம், ரெண்டு பேர் சண்டை போடுறான், ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றான். உங்க பையனும் பிரச்சனை பண்றான், எதிர் வீட்டுக்கார பையனும் பிரச்சனை பண்றான். ரெண்டு பேரும் மேல குற்றம் இருக்கு. யார கம்பெடுத்து அடிப்பாரு? ஏற்ற வீட்டுக்கார பிள்ளை அடிப்பாரா, உங்க பிள்ளை அடிப்பாரா? யார் அடிப்பாரு? தம்பிள்ளையே தான் அடிக்க முடியும். ஊரா வீட்டு பிள்ளை நம்ம அடிக்க முடியுமா? முடியாது. வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் சில சிக்ஷைகளை கொடுத்து மனம் திரும்பும்படி திரும்பவும் தேவனிடத்தில் நீங்கள் வருவதற்காக அவர் என்ன செய்கிறார்? சில சிக்ஷைகளினாலே உங்களை தம்மிடத்தில் இழுத்துக் கொள்கிறாரே தவிர உங்களை அவர் அழிக்க வேண்டும் என்று அவர் எண்ணம் கொள்ளவில்லை. உங்களை அழிக்கணும்னு கட்டளை சித்தம் இல்லை, உங்களை உருவாக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்ளுகிறார். அதை 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்க சிக்ஷை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் எப்படி இருப்பீங்க? வேசியின் பிள்ளைகளாயிருக்கு. கண்டிக்கிறாங்க. பரம தகப்பன் கண்டிக்கிறார், உலக பிரகாரமான தகப்பன் கண்டிக்கிறார், சபையின் போதவராகிய பாஸ்டர் கண்டிக்கிறார். இதை கண்டிக்காமல் இருந்தால் வசனம் சொல்லுகிறது எப்படி இருப்பீர்களாம்? வேசியின் பிள்ளைகளா இருப்பீங்க. கவனிங்க, எப்படி இருப்பீங்க? அப்பா கண்டிக்காம விட்டா பையன் என்ன செய்வான்? முதல்ல பயந்து வந்து சிகரெட் அடிப்பான், பயந்து வந்து பீர் குடிப்பான். அப்பா கண்டிக்காம விட்டாருன்னு வைங்க, என்ன செய்வான்? அடிப்பான். அவனுக்கு ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனை திருத்துறதுக்கு கண்டிக்கணும். இன்னைக்கு பெற்றோர், அநேக பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை. கடிந்து கொண்டு எச்சரித்து அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் முதிர் வயதிலும் விடாது இருக்கிறான். பிள்ளையாக நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து. கண்டிக்க வேண்டியது, எச்சரிக்க வேண்டியது பெற்றோராக நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆவிக்குரிய சபையின் போதோடைய கடமையாக இருக்கிறது. பரம தகப்பன் கண்டிக்கிறார். கண்டிக்கிறது என்ன நடக்குது? 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக, ஆண்கள் தான் சத்தமா, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு மிக அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. வீட்டுல சொல்லுவாங்க, அம்மாமார் சொல்லுவாங்க, இரு அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லுவாங்க? அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அப்பாவை பூச்சாண்டியாக வைத்திருக்கிறார். அப்பா என்ன செய்வாரு? அடிப்பாரு. அப்பா கம்பெடுத்தா அடி வெளுத்துருவாரு. அப்பா அடிப்பாரு. வசனம் சொல்லுகிறது, உலக பிரகாரமாக தகப்பன்மார் சிக்ஷிக்கும் போது என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் அஞ்சி நடக்கிறார்கள், பயப்படுறாங்க. இப்ப சொல்றாரு, இந்த உலக பிரகாரமான தகப்பன்மாருக்கு நீங்கள் அஞ்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வவல்ல தேவனாகிய ஆண்டவருக்கு நீங்கள் மிகவும் அஞ்சி நடக்க வேண்டும். அப்பாவை ஏமாத்திடலாம், அப்பாவை செஞ்சிடலாம், ஏமாத்தலாம். அப்பா நான் டேடி செல்போன்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன தெரிய போகுது?
நீ செல்போன்ல படிக்கிறியா, செல்போன்ல படிக்காம இருக்கியான்னு பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் பரம தகப்பன் அறிந்திருக்கிற. அல்லேலூயா. நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு பேரண்ட்டுக்கு தெரியாது, ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டருக்கு தெரியாது. என் இயேசு உன்னை அறிந்திருக்கிறார். என் இயேசு உன்னை அறிந்திருக்கிறார். நீ அவர் கண்டிக்கும் போது மனம் திரும்பினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய், இல்லை என்றால் வேசியின் பிள்ளையாய் மாறி போவாய். இதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்ப கடிந்து வரும்போது, எச்சரிக்கும் போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, வசனத்தை சொல்லும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்தின் நேராக வர வேண்டும். ஏனென்றால் தேவன் மேல் அன்பா இருக்கிறதுனால கண்டிக்கிறார். அன்பா இருக்கிறதுனால பிள்ளையை பெற்றோர் கண்டிக்கிறார்கள். என் பிள்ளை கெட்டு போக கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கணும். எல்லாரும் சொல்லணும், உன் பிள்ளையாப்பா இவ்வளவு நல்லா இருக்கானே, இவ்வளவு ஒழுக்கமா இருக்கானே, இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொள்வதற்காக கண்டித்து எச்சரித்து அவரை வளர்க்கிறோம். சபையும் அதைத்தான் செய்கிறது. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய காரியங்களை ஒரு இடத்துல பார்க்கும்போது, தம்பி நீ கிறிஸ்தவ பையனா, சர்ச்சுக்கு போறியா, என்ன சர்ச்சுக்கு போற, உங்க பாஸ்டர் சொல்லிக் கொடுக்க மாட்டார, என்ன நீ அநாகரிகமா நடந்துக்கிற, என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிற, நீயே இப்படி இந்த சர்ச்சை எப்படி இருக்கும் அப்படின்னு எங்க கொண்டு வந்துக்கிறாங்க. உலக பிரகாரம் தகப்பனையும் திட்டுறாங்க, பாஸ்டரையும் திட்டுறாங்க, ஆண்டோட நாமங்க அவமானப்படுகிறது. இந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ நம்ம சிக்ஷிக்கும் போது, உணர்த்தும் போது அதை சரி செய்வதற்கு எதற்காக சொன்னால், நீங்கள் நானும் தேவனுக்குள்ள வளர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதுக்கு 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எது வரைக்கும் உங்க பிள்ளை அடிக்க முடியும்? பெற்றோர் சொல்லுங்க, எது வரைக்கும் அடிக்க முடியும்? ஆமா, எப்சிபா என்கிட்ட எப்பொழுதுனாலும் அடி வாங்குவார். எப்போ அடி வாங்குறான்னு அவளுக்கும் தெரியாது, நான் எப்போ அடிக்கிறேன்னு எனக்கும் தெரியாது. அடிதான், கீழ்ப்படியில என்னது அடிதான். ஒரு காலம் வரைக்கும் அடிக்கிறோம். சில பிள்ளைகளை மாஸ்டர் பெரிய பிள்ளைகிட்ட அடிக்கூடாது, காலேஜுக்கு போயிட்டு அடிக்கூடாது, நான் அடிக்க சொல்லி நான் உங்களை எல்லாம் கம்பல் பண்ணல, கம்பெடுத்து போய் அடிங்கன்னு சொல்லலை. அவனை திருத்துவதற்காக நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்கிறதில்லை, எச்சரிக்கிறது இல்லை. அவனா திருந்திக்கிறோம் பாஸ்டர், அவனா சரியாயிருவான் பாஸ்டர், அவனுக்காக எல்லாம் பண்ணிக்கிறோம் பாஸ்டர், அவனா வந்துடுவான் பாஸ்டர். இல்ல, நீங்களும் நானும் அவனை என்ன சொல்கிறாரு, நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம தகப்பனும் எதுக்கு சிக்ஷிக்கிறாரா? பரிசுத்தத்தில் பங்கு பெறுகிற வரைக்கும் நம்ம சிக்ஷித்து கொண்டு போறாரு. எதுவரை சிக்ஷிக்கிறாரு? பரிசுத்தத்துல பங்கு பெறுற வரைக்கும். இப்ப உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். பிளஸ் டூல படிச்சவங்க இப்போ பிளஸ் டூ படிக்கிறவங்களை பத்தி நான் கவலையே, அது படிப்பு சொல்லிக் கொடுக்க டீச்சர் மாதிரியே தெரியல. நம்ம காலத்துல பிளஸ் டூ படிக்கணும்னா பள்ளிக்கூடத்திலே தூங்கணும். என்னது? பள்ளிக்கூடத்திலே தூங்கணும், பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டோம், இருந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பள்ளிக்கூடத்திலே கிடந்தோம். எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சது பள்ளிக்கூடம், தூங்குறது பள்ளிக்கூடம், எல்லாமே பள்ளிக்கூடம் தான். முடிஞ்சிச்சு. பிளஸ் டூ முடிஞ்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, பரீட்சை பேப்பர் வந்துருச்சு. ஒருத்தர் 100 வாங்கியிருக்கான், ஒருத்தர் 45 வாங்கியிருக்கான், ஒரு 35 வாங்கியிருக்கான், ஒருத்தர் 65 வாங்கிக்கிறான். இப்ப அந்த டீச்சர் கூப்பிட்டு எப்படி 30 எடுத்த அப்படி அடிப்பாங்களா? முடிஞ்சு போச்சு. இனி இவனை அடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இதுதான் உலக பிரகாரமான தகப்பன் செய்யறாங்க. ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய தேவனாய் கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை சிக்ஷித்து, உங்களை கண்டித்து, உங்களை எச்சரித்து, உங்களை உணர்த்தி அதற்கு நேராய் கடந்து போக செய்கிற தேவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான் யூதாசுன்னு இயேசு கிறிஸ்துக்கு நன்றாவே தெரியும். அவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் என்ன செய்யறான்? என்னுடைய பந்தியில் இருக்கிறான், அவன் பரவாம இருந்து நலமா இருக்குமே அப்படின்னு சொன்னார். பஸ்கா பண்டிகை முடிந்தது. அவர் ஜெபிக்க முடியும், ஒழுங்குமுறைக்கு போகிறார். ஒழுங்குமுறையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுக்க வருகிறார். யூதாஸை பார்த்து என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? படுவாவி பயலை, எங்கேயும் காட்டி கொடுக்குறியாடான்னு கேட்கல.
என் சிநேகிதனே, என் நண்பனே. இயேசு என்ன சொல்லல? அவனை வெறுக்கல, இயேசு அவனை தள்ளல. நமக்கு விரோதமா ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கானா, நமக்கு விரோதமா பிரச்சனை பண்றானா, நம்ம தொழிலுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய எதிராளி விரோதமா ஒருத்தர் பிரச்சனை பண்ணானா, அவனை கண்ட உடனே நமக்கு பிபி என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேன்றீங்க, கவனிக்கலையா? பிபி என்ன செஞ்சிருது? அவனை பார்த்த உடனே ஏறுது, அவனை பார்த்த உடனே கோபம் வருது. ஆனால் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது சொன்னால், தன்னை காட்டி கொடுத்த அந்த யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னார், சிநேகிதனே என்று அழைத்தார். பேதுரு சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? பேதுரு மறுதளித்தான், மறுதளிச்சான். இயேசு கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து இவன் மறுதளித்தான், இவன் பின்வாங்கி போகக்கூடாது என்பதை இயேசு அவன் மேல அன்பா இருந்தபடினால ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தீங்களா? ஆண்கள் சத்தம் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்து 7வது வசனத்து 16, மார்க் 16 6 7 வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை யார் சொல்றா? தேவ தூதர்கள் யாருக்கு சொல்றாங்க? அது அதிகாலையில தேடி வந்த மார்த்தாள் மரியாளுக்கு சொல்றாரு. இப்போ அடுத்த வசனத்தை தேவதூதர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே. அப்போது இங்க கவனிக்க, இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை வசனம். என்னை கவனிங்க ப்ளீஸ், என்னை பாருங்க ப்ளீஸ், எடுத்தா என்னை பாருங்க, என்னை கவனிங்க. இயேசுவை பேதுரு மறுதளித்தான், சத்தியம் பண்ணினான், சபிக்க தொடங்கினான். இயேசு யாருமே தெரியாதுன்னு சொன்னான். கிரேக்க வார்த்தையில, ஹீப்ருல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை கெட்ட வார்த்தையில திட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை. ஆனால் இயேசுவினுடைய அன்பு என்ன என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்கு காட்சி அளிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்ததை சீசரிடத்தில் சொல்லுங்கள் மட்டும் சொல்லவில்லை, பேதுருவினிடத்திலும் சொல்லுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி. ஆனால் அதனால இயேசு தெளிவாய் சொன்னாரு, சீசரிடத்துல சொல்லுங்கன்னு சொல்லி முடிக்கல. யார்கிட்ட சொல்லுங்க? பேதுருவினிடத்திலும் சொல்லுங்கள். அவன் வராம இருப்பான், அவன் பின்வாங்கி போயிடுவான், அவன் வேறவா போயிடுவான், அவன் இயேசு விட்டு விலகி போயிடுவான், சத்தியத்தை விலகி போயிடுவான் அப்படின்னு சொல்லி இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அல்லேலூயா. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் என்று இயேசு சொன்னார். உனக்கு ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, அது பரிபூரணப்படணும். நீ செய்கிற தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், உன் காரியங்கள் ஜெயமா இருக்கணும், காரியங்கள் வெற்றியா இருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு பரிபூரணப்படுவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் திருடன் எதுக்கு வருகிறான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் அவன் வரான். அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறவர். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? ஒருவன் எப்படி சுமக்கிறாராம்? தன் பிள்ளை சுமப்பது போல. எது வரைக்கும்?
எது வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தாரு? இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சர்ச்சில் வந்து வர்ற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தவர் இயேசு. நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அவர் அறியாது இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு உங்கள் மேல கண்ணோக்கி பார்த்து கொண்டு உங்களை சுமந்து கொண்டே வந்திருக்கிறார். எப்படி சுமப்பாராம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து? நீங்கள் வீட்டுல போயிட்டு யூதர்கள் தம்முடைய பிள்ளைகளை எப்படி சுமப்பார்கள் என்று நீங்கள் பார்த்தால் எப்படி சுமப்பாங்க தெரியுமா? யூதர்கள் எப்படி சுமப்பாங்க? எப்படி சுமப்பாங்க? 2 பிள்ளை என்ன செய்வாங்க? தோல்ல போட்டு என்ன செய்வாங்க? இதுல போட்டு சுமப்பாங்க. பிள்ளையை சுமந்துட்டு வருவாங்க. அதே போலதான் இயேசு உங்களை சுமந்து வந்தார். ஒவ்வொருவரையும் நீங்க நினைக்கல, நீ யார் சுமந்து? இயேசு சுமந்து இருக்கிறார். இந்த இடத்துல வரைக்கும் இயேசு உங்களை சுமந்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்தவர் இயேசு. இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்தவர் இயேசு. இதுவரைக்கும் உங்களை வழி நடத்தவர் இயேசு. நீங்கள் அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சுமந்து வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு தான் உங்களை சுமந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறீங்க, அவனுக்கு வேனுக்கு பே பண்றீங்க, கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, அவனுக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க, அவனுக்கு கேக் வாங்கி கொடுக்குறீங்க, அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறீங்க, தின்பண்டம் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்பாவுக்கு இது எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறது இல்ல தெரியுது. என்ன செய்யறது இல்ல தெரியுது. ஆனா என்ன செய்யுது பிள்ளை? ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தோடனே நல்லா சந்தோஷப்படுது, நல்லா என்ஜாய் பண்ணுது. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோடனே சந்தோஷப்படுது. வேண்டின ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது. ஆனா அந்த பணம் எப்படி வந்தது அந்த பிள்ளைக்கு தெரியல. ஆனா அதை வாங்கி கொடுத்து ஓப்பனுக்கு தெரியும், இது எப்படி நான் வாங்கி கொடுத்தேன் என்று. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களை சுமந்து வந்தது தெரியல, ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாம் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இப்ப கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அவர் சொன்னார், இப்படி விட்டுற மாட்டாரு, இன்னும் உங்களை நடத்துவாரு. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். ஏசாயா 46. ஏசாயா 46 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46. செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். எப்போ தாங்கினாரா? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாகினதிலிருந்து, நீங்க வயிற்றுல உண்டாக்குனது இருந்து உங்க அம்மா சுமக்கிறத காட்டில இயேசு உங்களை சுமந்து இருக்கிறாரு. இயேசு உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் சுமந்தினாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. 46 வசனம் 4வது வசனத்தை. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏங்குவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நீங்க 100 வயது ஆனாலும் அவர் தான் உங்க அப்பா. இல்லைங்க, எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, எங்க அப்பான்னு சொல்ல கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, அப்பா வந்து தான் பிள்ளை, உனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் மகளேன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படி சொல்லல. நீங்க எது வரைக்கும் வாழ்றீங்களோ, 100 வயது 150 வயது வாழ்ந்தாலும் நீங்கள் பரம தகப்பனாகிய தந்தையாகிய கர்த்தருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் தான் உங்களை சுமப்பாரு, அவர் தான் உங்களை ஏந்துவாரு, அவர் தான் உங்களை தப்புவிப்பாரு, அவர் தான் உங்களை வழி நடத்துவாரு, அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா அந்த பரம தகப்பன் உங்களை விடுவதில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார்.
தகப்பன் உங்களை மறந்து போக மாட்டார். பரம தகப்பன் உங்க மேல மறக்க மாட்டார். உங்களை ஏந்தி, உங்களை தாங்கி, உங்களை சுமந்து, உங்களை தப்புவித்து நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வயதுல நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த வயதுல உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் உங்களை எப்படி வரவேற்கிறார் என்று சொன்னால் தன் பிள்ளையாகத்தான் வரவேற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு சின்ன பிள்ளைகளை செஞ்சாங்களோ அதே போலதான் இன்னும் செஞ்சுட்டு வர்றாங்க. அல்லேலூயா. உலகத்தின் தகப்பன்மாரும் அப்படிதான் செய்கிறார்கள். அதே போல என் பரம தகப்பனாகிய ஆண்டவர் உங்களுக்கு அப்படிதான் செய்கிறார். பரம தகப்பனாகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாரு. நான் உங்களை ஏந்துவேன். எது வரைக்கும் தான் ஏந்துவேன்? வாசிங்க, வசனம் வாசிங்க. முதிர் வயது வரைக்கும், அப்புறம் நரை வயது மட்டும். முதிர் வயது, நரை வயது. நிறைய பேர் இப்ப நரைக்க விட மாட்டேன்றீங்க, டை அடிச்சுக்கிறீங்க. நான் சொல்றாரு எப்படி தாங்குவாராம்? முதிர் வயது மட்டும், நரை முடி மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் ஏந்துவேன். நான் உங்களை சுமப்பேன். நான் உங்களை தப்புவிப்பேன். உங்க பரம தகப்பனாகிய ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை நடத்த போதுமானவர். எப்ப துவங்கினாரு? தாயின் வயிற்றில் உருவாங்க. எது வரைக்கும் தாங்குறாரு? முதிர் வயது மட்டும். நம்ம கல்லறைக்கு போற வரைக்கும் அவர் உங்களை தாங்கிக் கொண்டே இருப்பாரு, உங்களை ஏந்தி கொண்டே இருப்பாரு, உங்களை சுமந்து கொண்டே இருப்பாரு, உங்களை தப்புவித்து கொண்டே இருப்பாரு. ஏனென்றால் அவர்தான் உங்கள் பரம தகப்பன். உலக தகப்பன் சுமப்பதை காட்டிலும் மேலான பரம தகப்பன் உங்களுக்கு சுமப்பாரு. ரெண்டு காரியத்தை சொல்லி சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் ஒரு கண்களை திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். 21ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க. அதற்கு அவர், சிறு வயது முதற் கொண்டு உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே வாசிங்க. பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்பாவின் அன்பு, தகப்பனுடைய அன்பு. ஒரு தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எப்பொழுதுனாலும் பிசாசு அவனுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? தீயில விழுந்துருவான், தண்ணியில விழுந்துருவான். இந்த தகப்பனுடைய வேலை என்னன்னா 24 மணி நேரம் தன் மகனை பார்த்து கொண்டே இருக்கிற வேலை. 24 பெற்றோர்கள், பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைங்க கவனிங்க, சிறு பிள்ளைகள் கவனிங்க. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்றதை நீ கவனிச்சுக்கொள்ள. உங்களுடைய தகப்பனுடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு. இந்த அப்பா என்ன செய்யறாரு? அவனை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்ப இருந்து? சிறு வயது முதல் கொண்டு. என்னது? சிறு வயது முதல் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தீயிலும் தண்ணீரும் விழுந்து கொண்டே இருக்கிறான். இப்ப அப்பாவோட வேலை என்ன? 24 மணி நேரம் தன் மகனை பாதுகாக்கிற வேலை. இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். இப்பவும் தீயிலும் விழுகிறான், தண்ணியில விழுகிறான். இயேசு கிட்ட வர்றாங்க. இயேசுவே, மாலை ஏதாவது செய்யக்கூடுமானால். எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா முடியலை, நான் முடியலை, எனக்கு உதவி செய்ய. இயேசு கேட்டா, நீ விசுவாசிக்கிறையா? ஆம், விசுவாசிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு அவிசுவாசம் இருக்குது. சோகமாகவானா, ஆக மாட்டானா, நல்லா ஆயிடுவானா, நல்லா ஆக மாட்டானா, எனக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கு. அவிசுவாசம் மட்டும் நீங்க விட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி சோகம். வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தின் தகப்பன் தன் பிள்ளைக்காக, தன் பெற்றெடுத்த பிள்ளைக்காக, அவன் வியாதி உள்ளவனாய் இருந்தாலும், சரீரத்தில் பலகீனம் உள்ளவனாய் இருந்தாலும், அவன் மேல இந்த தகப்பன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அவனை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் அரவணைக்கிறார். தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து
என் தம்பி சொல்லுவான், மனநல டாக்டர்கிட்ட வேலை பார்க்கறவன் சொல்லுவான், டே இந்த பையன் பேஷண்ட், இவனை பார்க்குற அப்பாவும் அம்மாவும் பேஷண்ட். இந்த பையனை பார்த்து 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 இந்த அப்பாவும் அம்மாவும் பேஷண்டா மாறிடுவாங்க. நான் திருச்சிக்கு போயிருந்தேன், மனநல டாக்டர்கிட்ட போயிருந்தேன். எங்க ஒரு சகோதரனை கூட்டிட்டு அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் திருச்சியில கிட்டத்தட்ட 4 டாக்டர் பாக்குறாங்க, ஒரு 500 பேஷண்ட் இருக்கிறாங்க. பையன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த அப்பா கூட்டிட்டு வந்த அப்பா டென்ஷன் ஆகி கத்துறாரு. நான் கேட்டதுல யார் பேஷண்ட் அப்படின்னு. இந்த பேஷண்ட் கூட வந்திருக்கிற அப்பா. இந்த தகப்பன் தன் பிள்ளையின் மேல அன்பு செலுத்தி அவனை பார்த்து 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 அவனுடைய நிலைக்கே மாறி விடுகிறார். அவனுடைய எல்லா சேட்டைகளையும் அவன் பார்க்கிறார். அடிக்கல, ஏன்னா அவனை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கானே. அவனை அரவணைத்து, அவனை திருத்தி, அவனை கொண்டு வந்து அவனுக்கு பாதுகாத்து, அவனை கூட வச்சு நான் அடிக்கடி போகும்போது பார்ப்பேன், எவ்வளவு தோப்பம் தன் பிள்ளை மேல அன்பா இருப்பேன். கூட கையில வச்சுட்டே இருக்கிற, பிடிச்சிட்டே இருக்கிற. மாத்திரை வாங்க போனாலும் அங்கேயே கையில பிடிச்சிட்டே போறேன். ரெஸ்ட் ரூம் போனாலும் பிடிச்சிட்டே கூட்டு போறேன். சின்ன பையன் இல்லைங்க, 45 வயது பையன், 45 வயசாச்சு. ஆனாலும் அந்த தகப்பனுக்கு இவன் பிள்ளை. எத்தனை வயதானாலும் அந்த தகப்பனுக்கு இவன் பிள்ளை. அந்த சொல்ல, நீங்க எத்தனை வயதானாலும் நீங்கள் அவருக்கு பிள்ளை. உங்களை ஒருபோதும் வருத்த மாட்டாரு, உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டாரு, உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டாரு. இயேசு மேல் அன்பா இருக்கிறார். இந்த பரம தகப்பன் இயேசு மேல் அன்பா இருக்கிறார். இந்த உலகத்தின் தகப்பன் மேல் அன்பா இருக்கிறது உண்மையானால் பரம தகப்பன் இதை காட்டுவது மேலாக மேல் அன்பா இருக்கிறார், மேலாக அன்பா இருக்கிறார். கெஞ்சுகிறார் போய் இயேசு இடத்துல, எப்படியாவது எனக்கு சுகப்படும். இந்த தகப்பன் அன்பு குறித்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். லூக்கா 15. இங்கே தகப்பன் அன்பு குறித்து பார்க்கிறோம். இங்க 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கவனிங்க, வேகமா சொல்லி முடிச்சிடறேன். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் ஒருவன் இருக்கிறான், இளையவன் ஒருவன் இருக்கிறான். இளையவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆஸ்திகளில பங்கை பிரித்து வாங்கி, என் பங்கை பிரிச்சு கொடுங்க, என் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தூரமான ஒரு தேசத்துக்கு பட்டணத்துக்கு போய் எல்லா பணத்தையும் நண்பர்களோடு சேர்த்து வேசி இடத்துல அழித்து போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப இழந்துட்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறான், பன்னி சாப்பிடுற தவிடோட உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பன்னி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப மனம் திரும்புறான், என் தகப்பனிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நான் போய் ஒரு வேலைக்காரனா சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி வருகிறான். இப்ப இந்த தகப்பனுடைய இருதயத்தை நன்றாய் பாருங்கள். வாலிப பிள்ளைய, வாலிப தம்பிமாரே, தங்கச்சிமாரே, பெற்றோரை தகப்பன் இருக்கிற பெற்றோரை நீங்கள் எல்லாம் கவனிங்க. இந்த அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்கிறது, மகன் தூரத்தில் வருகிறதை கண்டு, எங்க கண்டாராம், பிரிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, முடி வெட்டினான்னு தெரியல, ட்ரெஸ் துவைச்சானான்னு தெரியல, அவனுக்கு தாடி வளர்ந்துருக்கலாம், அவனுக்கு முடி நிறைய வளர்ந்துருக்கலாம், அவன் ட்ரெஸ் அலங்கோலமா இருக்கலாம், இல்ல மெலிஞ்சு போய் இருக்கலாம், எதுவுமே இல்லாம வர வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன்னிடத்தில் வந்தால், அவன் தூரத்திலே வரும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவன் தான் என் மகன், அவன் தான் என் மகன். அவன் முடி வெட்டலையா, தாடி சேவ் பண்ணல, குளிக்கல, ட்ரெஸ் அவன் இல்ல, செருப்பு இல்ல, அவன் நாட்டம் எடுத்து போயிருக்க. ஆனால் சொல்லுற, இவன் தான் என்னுடைய மகன். தூரத்திலே வரும்போது கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை தன்னிடமாய் சேர்த்து. இந்த உலகத்தினுடைய தகப்பன் நிறைய நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுதும் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு மனம் திரும்பும் பொழுது வா 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 வா
என்று சொல்லி கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு திரும்பவுமாக அவன் அநேக நேரங்களை நடத்துகிறது போல இது பரமத்தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, என் பரமத்தகப்பனாகிய ஆண்டவர் உண்மையிலேயும் கிருபையாய் இருக்கிறார், உங்க மேல இரக்கமாய் இருக்கிறார், உங்க மேல தயவாய் இருக்கிறார். கர்த்தர் வார்த்தை கேட்கிற தம்பி, நீ ஆண்டவராக இயேசுவின் அன்பை அதிகமாக அறிந்து கொள். அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் உன் மேல எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் தகப்பன்மாரை வெறுக்கிறோம், சில நேரங்கள் தகப்பன்மார் செய்யறது நமக்கு பிடிக்காமல் போகிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தீங்கு செய்கிற தேவன் அல்ல, ஒரு நாள் அவை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த அன்பு மாறாதது, இந்த அன்பு விலையேற பெற்றது. ஒரு சில வசனத்தை காட்டி வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். 85:12. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை. கர்த்தர் என்னதான் தருவாரா? நன்மையானதை தருவார். உங்க தகப்பன் எப்படிப்பட்ட தருவாரு? என் வீட்டுக்கு நன்மைதான் வரும் சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு இயேசு நன்மைதான் செய்வாரு. பொல்லாங்கு செய்ய மாட்டாரு, தீங்கு செய்ய மாட்டாரு, உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு, உங்களை வேதனைப்படுத்த மாட்டாரு, உங்களை துக்கப்படுத்த மாட்டாரு. இயேசு உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு மகிமையில நிறைவாய் நடத்துவார். அவர் நிறைவா நடத்துவார், குடும்பத்தை நிறைவா நடத்துவார், உங்க தொழிலை நிறைவா நடத்துவார், வியாபாரத்தை நிறைவா நடத்துவார், உங்களுடைய எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாய் தருவார். என்ன வேதம் சொல்கிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுக்கு இறங்கி வரும், உங்களுக்கு நன்மை வரும், உங்களுக்கு கிருபை வரும். அவர்கள் எந்த விதமான வேற்றுதல் இல்லை, எந்த விதமான பிரிவினை இல்லை. உனக்கு தான் செய்யணும், அவனுக்கு தான் செய்யணும், எல்லாருக்கும் இயேசு நன்மை செய்வார். தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் பரம தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் உலகத்தின் தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சபையின் போதகராக ஆவிக்குரிய தகப்பனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. இந்த அன்பு தேவனை அன்பு செலுத்த என்னால் அன்பா இருக்கிறார் நீங்கள் அறிந்து கொண்டு அவரை நேசிக்க 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 இன்னும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், இன்னும் அதிகமாக நீங்கள் உயர்த்தப்படலாம், இன்னும் அதிகமான மேன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே